ஆஞ்சநேயர் பொறுத்த மட்டும் 2 விஷயம். ஒண்ணு வந்து, அவர் எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே எல்லாரும் ஒரு சின்ன பயமுறுத்தல் சொன்னாங்க. ஆஞ்சநேயர் வந்து ஒரு பிரம்மச்சாரி. அவர் வந்து ரொம்ப தீர்த்தெடுக்கப்படாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ வந்து இப்ப ம அவர் விக்கிரகமா இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணி நெறைய விஷயங்கள். அப்போ வந்து ஒரு சின்ன பயம் வந்தது. நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோமே இப்ப ஆஞ்சநேயர, அப்போ வந்து அம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம வீட்ல இருக்கவங்க யாரும் சொல்லிடுவாங்களோ என்னமோ ஏதோ தெரியல. அதனால கோவில்ல குடுக்கலாம். ஏதாவது ஒரு கோவில்ல வச்சுக்கிற மாதிரி குடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க கேட்டாங்க. கோயில் மதுரையில கோயில் பண்ண போறேன்னு அந்த அண்ணன் வந்து கேட்டாங்க. "நீ வேணா ஆஞ்சநேயர் எங்ககிட்ட கூட நாங்க கோயில்ல பிரதிஷ்டை பண்ணிடுறோம்." சரின்னு ஒரு முடிவெல்லாம் பண்ணிட்டோம். அன்னைக்கு இரவு வந்து என்னோட கனவுல வந்து ஒரு குட்டியா ஒரு குரங்கு வந்து என் கழுத்த கட்டிட்டு, "நான் போமாட்டேன், நான் போமாட்டேன். உன்கிட்ட தான் இருப்பேன்" அப்படின்னுச்சு. அப்படியே அது ஆஞ்சநேயர் வாக்கா நெனச்சு, நான் அதுக்கப்புறம் அத பத்தி நான் நினைக்கவே இல்ல. என் காலம் இருக்க மட்டும் என்கிட்ட அவர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிக்கிட்டும் எங்க போறாருன்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன்.